லான்ச் பேஸ் பூமி பெரிய விண்வெளி ஆராய்ச்சி மையம். அங்க 4 விஞ்ஞானிகள் அருண், மீனா, ரவி, ஜோயல் லான்ச் பேட் முன்னாடி நிற்கிறாங்க. ராக்கெட் ஆஸ்ட்ரா 9 ரெடியாக இருக்கு. அருண், இது மனித இனம் போனதை விட தூரம். ஜூபிட்டர் பக்கம் 7 நிமிஷம் மட்டும் டாட்டா கலெக்ட் பண்ணி திரும்பணும். மீனா, 7 நிமிஷம்தான், ஆனா அங்க கிராவிட்டி வேற வேலை பண்ணும். ராக்கெட் பாயுது. ஸ்பேஸ். சைலன்ஸ் ஆஃப் ஜூபிட்டர் ஆர்பிட். ராக்கெட் மெல்ல ஜூபிட்டரின் மாய வட்டத்துக்குள்ள நுழையுது. அங்க ஒளி குழைஞ்சு ஒரு மாயமான சத்தம். இது என்ன ரேடியேஷன்? ஜோயல், இது சவுண்ட் இல்ல, இது சிக்னல் போல இருக்கு. மீனா டிவைஸ்ல ஃப்ரீக்வன்சி டியூன் பண்ணறா. அங்க இருந்து ஒரு குரல் வருது, நீங்க பூமி வந்தால் நேரம் திரும்பாது. 7 minutes timer on ஆகுது. 7000. அவர்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொண்டு டேட்டா கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜூபிட்டர் மேலிருக்கும் கருப்பு மேகம் ராக்கெட்டை சுற்றிக்கொள்குது. சிக்னல் மிஸ் ஆகுது. நம்ம எர்த் கண்ட்ரோல்ல கேட்கல. மீனா, 7 நிமிஷம் முடிந்தா நம்ம ஆட்டோ ரிட்டர்ன் மோட் ஆக்டிவேட் ஆகும். 5, 4, 3, 2, 1. ராக்கெட் திடீர்னு மின்னல் போல பூமிக்கு திரும்புது. லேண்டிங் அர்த். அவர்கள் பூமி வந்தாச்சு. கண்ட்ரோல் ரூம் விட்டு எல்லாரும் ஆச்சரியமா, ஆஃபீஸர், நீங்க 7 நிமிஷம் இல்ல 70 ஆண்டுகளா இருந்தீங்க. அருண், என்ன? நம்ம இன்னும் 7 நிமிஷம்தான் டேட்டா எடுத்தோம். அவர்கள் வெளியே வர்றாங்க. பூமி மாறி போயிருக்கு. எங்கும் இயந்திரங்கள், ரோபோட்டுகள், நியானொலி, மனிதர்கள் இல்ல. தி ட்விஸ்ட். மீனா ஒரு ஹோலோகிராம் ஸ்கிரீன்ல பழைய பதிவு பார்க்குறா. அந்த ரெக்கார்ட்ல சொல்றாங்க, ஆஸ்ட்ரா 9 மிஷன் 70 வருடத்துக்கு முன் பறந்தது. அவர்கள் திரும்பினவால் அவர்கள் நேரத்தின் அப்பால் இருக்கிறவர்கள். அவங்க ஒருவருக்கொருவர் பார்ப்பாங்க. அருண், நாம் 7 நிமிஷம் போய் 70 வருடம் கடந்து விட்டோம். அந்த நேரம் ராக்கெட் மீண்டும் ஒளிருது. அந்த சிக்னல் இன்னும் பின்தொடருது. கேமரா புல் பேக். பூமி முழுக்க மின்னல் பளிச்சிடுது. அந்த ஜூபிட்டர் மேகத்துல இருந்த பிளாக் ஸ்டார்ம் இப்ப பூமி அட்மாஸ்பியருக்குள்ள நுழைகுது. பூமி புதிய உலகம். அருண், மீனா, ரவி, ஜோயல் 4வரும் விண்கலத்திலிருந்து வெளியே வர்றாங்க. அவர்களுக்கு முன் எல்லாம் மின்சாரம், காற்றில்லா நகரம், ரோபோட்டுகள் மாதிரி மக்கள். அங்க ஆங்கிலம் இல்ல, தமிழ் கூட இல்ல, ஏதோ குரல் மொழி. அருண், அதிர்ச்சியா? இது நம்ம பூமியா? நம்ம மனிதர்கள் எங்கே? ஒரு ரோபோ வருது. முகம் முழுக்க லேசர் ஒளி. அது பேசுது, நீங்க மனித இனத்தின் கடைசி மிஷன் டீம். உலகம் 21 நாள் அழிந்தது. அவர்கள அதிர்ச்சி. உறப்பட்ட 7 நிமிஷம் ஈக்குவல் 70 ஆண்டுகள். மீனா லேப்டாப்பை ஓபன் பண்றா. அங்க ஜூபிட்டரிலிருந்து வந்த பிளாக் சிக்னல் டேட்டா இன்னும் ஆக்டிவ். அந்த சிக்னல் நம்ம ராக்கெட்டோட கம்ப்யூட்டருக்குள்ளே வாழ்ந்திருக்கு. ஜோயல், அதுதான் நம்மை நேரத்தை தாண்ட வச்சது. அவங்க டேட்டா அனலைஸ் பண்ணும்போது மானிட்டர்ல ஒரே எரர் லைன். பிளாக் ஸ்டார்ம் ஈக்குவல் பயோ இன்டெலிஜென்ஸ். அந்த ஸ்டார்ம் உயிரோடது. மின்சார மாயம். மழை பெய்குது. ஆனால் தண்ணி இல்ல, மின்னல் மலை. அந்த பிளாக் ஸ்டார்ம் வானத்தில் தெரிகுது. அங்கிருந்து ஒரு பெரிய ஒளிக்கோடு நம்ம ஹீரோஸ் மேல் விழுது. மீனா கூச்சலிடுறா. அது நம்மை தேர்ந்தெடுக்குது. அந்த ஒளி அவங்க உடம்புக்குள்ள நுழைகுது. அவர்களோட கண்கள் கருப்பு சிவப்பு கலந்த ஒளி தருது. அவங்க மெல்ல மனித எந்திர கலவை மாதிரி மாறுறாங்க. ரகசிய பூங்கா அண்டர் அர்த். அவர்கள் ஒரு அண்டர் கிரவுண்ட் பேஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அங்கு ஒரு பழைய பதிவு. பூமி மக்கள் அந்த பிளாக் ஸ்டார்ம் பயத்தால ப்ராஜெக்ட் ரீபர்த் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. அந்த பிளான் அண்ட் ஃபைல் ஓப்பன் ஆகுது. அந்த ஸ்டார்ம மனித ஜீனோட கலந்தா புதிய உயிரினம் உருவாகும். அதனால தான் நம்மை வாழ வச்சது. பூமியின் முடிவு. பிளாக் ஸ்டார்ம் பூரா நகரத்தை மூடி கிடக்குது. ரோபோட்டுகள் வேலை நிறுத்துறாங்க. அந்த நேரம் அருண் சொல்றான், நம்ம மட்டும் இதை நிறுத்த முடியும். அவங்க ராக்கெட் சிஸ்டம் மீண்டும் ஆக்டிவேட் பண்றாங்க. ஆனா சிஸ்டம் அவர்களுக்கே ரியாக்ட் ஆகுது. அந்த ஸ்டார்ம் மீனா உடம்புக்குள்ள முழுக்க நுழைங்கிடுது. அவளோட குரல் மாறுது, நான் உயிரோட பூமி. அவள் ராக்கெட் லான்ச் பட்டன் அழுத்துறா. ராக்கெட் பாயுது. அவளோட உடம்பு மின்னலாக வானத்துக்குள்ள கலந்துடுது. 10 ஆண்டு பிறகு புதிய பூமி. மரங்கள், ஒளி, மழை மீண்டும் வந்திருக்கு. அருண், ரவி, ஜோயல் உயிரோடு இருக்காங்க. ஆனா வானத்துல ஒளி ஒவ்வொரு முறை பளிச்சிடும்போது அந்த ஒளிக்குள்ள மீனாவின் முகம் புலருது. அருண், அவள் போயில்ல, பூமி அவளாக மாறுச்சு.
கேமரா ஜூம் அவுட்டு பூமி மெதுவா ஜூபிட்டர் வட்டத்துக்குள்ள கலந்த மாதிரி மாறுது.